1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் திரும்ப கலந்து விட்டுக்கலாம். அதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி எடுத்து திருப்பி மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை, தண்ணி இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுடலாம். இது விசில் வர கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடானது எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டோம். வெங்காயம், தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்க்கணும். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட குக்கர் விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மட்டன் நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிண்டி ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேன் சூடானது எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது பொரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயம் அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து அப்படியே அந்த மட்டன் குழம்புல சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மறக்காமல்